கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவச்செய்தியின் தலைப்பு, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதனால கூட பாருங்க, ஆண்டவர் நம்ம கிட்ட தெளிவா ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் சொல்ற வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நிறைய நேரத்துல ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருப்பார். அது நம்ம வாழ்க்கையில நடக்காத பட்சத்துல நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம், விட்டுறோம். அப்படி விடாதபடிக்கு அந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஆகவேதான் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க ரொம்ப அழகா தெளிவா கர்த்தர் சொல்றாரு. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. இனி தாமதியாது. ஆகவேதான் சொல்றாரு, கீழே அந்த வரிகளை வாசிக்கும் பொழுது, கலக வீட்டாரே, உங்களுடைய நாட்கள்ல அது நிறைவேறும் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் தேவனுடைய வார்த்தைய நம்பாம இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து சொல்றாரு, கலக வீட்டாரே, உங்கள் நாட்கள்ல அந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கூட நிறைய நேரத்துல நாம மனுஷர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்புவோம். அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அப்படியே அதை வேத வாக்கியத்தை போல நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்பிக்கை கொண்டிருப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்மள ஏமாற்றுவாங்க. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பக்கூடிய நாம, ஏமாற்றக்கூடிய வார்த்தைகளை நம்பக்கூடிய நாம, உண்மையுள்ள ஒருவர் சொல்லுகிற வார்த்தை நாம என்ன பண்றோம்னா நம்பாமல் போகிறோம். ஆகவே தான் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அவருக்கு பேர் என்ன சொன்னா, வார்த்தையின் தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில். இந்த வார்த்தை எப்படி இருந்ததா, தேவனா இருந்தது. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்றாருன்னு சொன்னா அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பலித்தே ஆகும். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாரோ அது எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து பாருங்க. நீங்கள் பயப்படும் பொழுது, நீங்கள் துக்கிக்கும் பொழுது, நீங்கள் வேதனையோடு கூட காணப்படும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் உச்சத்துல நீங்கள் காணப்படும் பொழுது, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பார். அப்போ அந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னைக்கு பிடித்து கொண்டு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க, அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி, ஆகவே அந்த வார்த்தைகள் நீங்கள் தொடர்ந்து அறிக்கை செய்து அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீங்கள் என்ன பண்ண, இன்னைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஒருவேளை வார்த்தை பலிக்கலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என்ன வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தையை திரும்ப என்ன பண்ணுங்க, எடுத்து அறிக்கை செய்ய ஆரம்பியுங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கும், நான் நிர்ணயித்தபடி அது நிறைவேறும். ஹல்லேலூயா. என்று சேனைகளின் கர்த்தர் என்ன பண்றாரா, ஆணையிட்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் கிட்ட நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம், அவங்க நம்பாத பட்சத்துல என்ன பண்ணுவோம், சத்தியமா செய்யறங்க, என்னங்க நம்ப மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அதை போல ஆண்டு சொல்ல, நான் நினைத்திருக்கிறது கண்டிப்பா நடக்கும், நான் எதை நிர்ணயித்திருக்கிறேனோ, நான் உங்க வாழ்க்கையில எந்த வார்த்தையை நிறைவேற்றணும் சித்தம் வைத்திருக்கிறேனோ அந்த வார்த்தை நிச்சயமாய் பலிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் தமது பேர்ல தானே ஆணையிட்டு என்ன பண்றாரா, அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினாரு. அந்த மனுஷன் அந்த வார்த்தையை விசுவாசமாய் பற்றி கொண்டாரு. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை பலித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அதே வார்த்தைகளை தான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் நினைத்திருக்கிறது நிச்சயமாய் நடக்கும், நான் எதெல்லாம் நிர்ணயித்து உன் வாழ்க்கையில் இதை செய்யணும், இதை செய்யணும், இதை
செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் வைத்திருக்கிறேனோ, இந்த நாட்கள்ல, இந்த தேதியில, இந்த மாதத்துல, இந்த வாரத்துல உனக்கு செய்யணும்னு கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா, அது நிச்சயமாய் உன் வாழ்க்கையில பலிக்கும். அன்பு சகோதரனே சகோதரியே, வார்த்தையை அற்பமாய் எண்ணிக்கொள்ளாதிருங்க. வார்த்தை கர்த்தர் சொன்னாருன்னா அந்த வார்த்தை நிறைவேறக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அது முளை கிளம்பி விளையச் செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எப்படி மாரியும் உறைந்த மழையும் பூமிக்கு வந்து அந்த பலனை கொடுத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஒரு ஆகாரத்தையும் கொடுத்து எப்படி தன்னுடைய வேலையை அது கரெக்டா செய்யுதோ, அதே போல ஆண்டவருடைய வாயிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த வார்த்தையானது வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்பாமல் அவர் அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு வாய்க்க செய்யும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு தண்ணி பூமிக்கு வந்து அந்த தண்ணி நனைச்சு அதனால ஒரு புல்லையும் பூண்டையும் முளைப்பிக்குதோ பாருங்க, தண்ணி இல்லாத இடத்துல காஞ்சி போய் இருக்கும். எப்போ தண்ணி ஊத்துறோமோ அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு விதை என்ன பண்ணும், கண்டிப்பா கிளம்பியே ஆகும். அத போல தாங்க தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த வார்த்தை வெறுமையா ஒருபோதும் திரும்பவே திரும்பாது. அந்த வார்த்தை எந்த நோக்கத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில வந்ததோ அந்த வார்த்தை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 12:25 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் வைராக்கியமாய் வாசித்து பாருங்க. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இனி தாமதிக்காதாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு சித்தம் வைத்து அவர் உங்களுக்கு காத்திருக்கிறாரோ அந்த வார்த்தை நிச்சயமாய் பலிக்கும். ஹல்லேலூயா. மத்தேயு 24:35 சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒன்றும் என்ன பண்ணாது, ஒழியாது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் ஒழிஞ்சு போகாதா. நம்ம பார்க்கிற இந்த வானம் கூட ஒழிஞ்சு போயிடும், இந்த பூமி கூட ஒழிஞ்சு போயிடும், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை ஒழியாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை 100 மடங்கு நிறைவேறக்கூடியது. ஆகவே தேவ பிள்ளைகளை, வார்த்தைகளை அற்பமாய் எண்ணிக்கொள்ளாதீங்க. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசமாய் கவனிச்சிங்களா? பாருங்க, எரேமியா சொல்றாரு, உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகள் ஆவென்று உட்கொண்டேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு டேஸ்ட் பண்றாரு பாருங்க. அந்த வார்த்தை எப்போ கிடைக்கும், அந்த வார்த்தை எப்போ நான் ருசிப்பேன், அந்த வார்த்தை என் வாழ்க்கையில பலிக்கக்கூடிய வார்த்தையாச்சே. ஒரு மனுஷன் பாருங்க, ஒருத்தவங்க நம்மளை என்கரேஜ் பண்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது, நம்ம புகழ்ந்து ஒரு காரியங்களை ஒருத்தவங்க பேசும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் புகழ்ந்து பேச மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம எப்படி விருப்பம் கொள்றோமோ, அதை போல தேவன் என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா, என்னை பற்றி கர்த்தர் ஒரு சில காரியங்களை சொல்ல மாட்டாரான்னு சொல்லிட்டு நீங்கள் ஏக்கத்தோடு கூட கேட்டு பாருங்க. அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து பாருங்க. அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில பலிக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னு சொன்னா அது மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் முறைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தர் தாம் சொன்னபடியே, பாருங்க அழகா சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சாராளுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, ஒரு உற்பவ காலகட்டத்துல நான் வருவேன், அப்பொழுது நீ என்ன பண்ணுவ, குழந்தை பெற்று கொண்டிருப்ப. ஹல்லேலூயா. அவ பாருங்க, இந்த நாள்ல தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு காரியத்தை சொல்றாருன்னு சொன்னா அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. என் கர்ப்பம் செத்து போச்சு, இதுக்கு மேல எனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு சொல்லிட்டு நகைத்த சாரால பார்த்து சொல்ல, ஒரு உற்பவ காலகட்டத்தில் நான் வருவேன், அப்ப நீ பிள்ளையை வச்சு கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. அந்த தேவன் சொன்ன வார்த்தை அங்க நிறைவேறுது. தேவ பிள்ளைகளே, ஒரு உற்பவ காலகட்டத்தில் சொன்னது போல நிச்சயமாய் நிறைவேறுன்னு சொன்ன வார்த்தை சாராளுடைய வாழ்க்கையில தாம் சொல்லி இருந்தபடியே கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கூட என்னென்ன வார்த்தைகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் பலிக்கும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது என்னன்னா, உன்னுடைய எல்லாருடைய கதிர்கட்டுகளும் என்ன பண்ணுது, படுத்து கிடக்குது, இவருடைய கதிர்கட்டு மாத்திரம் என்ன பண்ணுது, நிமிர்ந்து
இருக்குது. பாருங்க, சொல்லும் பொழுது இவனுக்கு முன்பாக எல்லாரும் பணிவாங்கன்னு சொல்லிட்டு அந்த யோசேப்பு பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் அவர் தனக்கு சொன்ன அந்த சொப்பனத்தை மாத்திரம் தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு நிச்சயமாய் ஒரு நாள் கர்த்தர் என்னை உயர்த்துவார். பாருங்க, அந்த வார்த்தைகள் விசுவாசிக்கிற போது குழியில தள்ளப்படுறாரு, இஸ்மவேலருக்கு விற்கப்படுறாரு, எகிப்துல என்ன பண்றாரு, அடிமையா போறாரு, அந்த இடத்துல சிறைச்சாலையில் இருக்கிறாரு. இத்தனை பிரச்சனைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொள்ளும் பொழுது எப்படிங்க ஒரு மனுஷன் நம்ப முடியும்? ஆனால் யோசேப்பு பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வார்த்தை அவனை புடமிட்டு கொண்டே இருந்ததாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 105ல நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை அவனை புடமிட்டு கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை நிறைவேறி கொண்டே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னு சொன்னா அந்த வார்த்தையை நிச்சயமாய் நம்புங்கள். அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு கூட பிடித்து கொண்டிருங்க. அந்த வார்த்தை நிச்சயமாய் பலிக்கும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளை ஒன்றும் தவறி போகவே இல்லையா. ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னு சொன்னா அது நிறைவேறக்கூடியது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாறாத வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை யார் ஒருத்தர் பற்றி கொள்றீங்களோ அவர்களுக்கு அது அப்படியே நிறைவேறும். ஆகவே தேவ பிள்ளைகளை, எந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தந்தாரோ அந்த வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்புங்க. அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. அதை பற்றி கொள்ள கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள்ல கூட பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். ஹல்லேலூயா. பாருங்க, உமது அடியானுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நல் விசேஷம் பண்ணினீர். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரா, அந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஒரு நாள் தாவீது ஒன்றுமில்லாதவர் தான், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் தான், எல்லாராலும் அற்பமாய் பார்க்கப்பட்டவர் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்பொழுது அந்த மகன் பற்றி கொண்டாரோ அப்பொழுது அந்த மகனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கார் நினைவு கூர்ந்து பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில பலிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வேளை சோர்ந்து போன நிலைமையில காணப்படுறீங்களா? சோர்ந்து போறதை விட்டுட்டு இந்த வார்த்தைகள் திரும்பவும் அறிக்கை செய்ய பாருங்க. உங்களுடைய தளர்ந்து போன எல்லா முழங்கால்கள் மீண்டுமாய் பலப்படுத்தி கொள்ளுங்க. உங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை இன்றைக்கு நான் நினைவு கூறுகிறேன். எப்படி மாறியும் உறைந்த மழையும் பூமிக்கு வந்து அதனுடைய பலனை தந்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து எப்படியாய் அந்த அந்த காரியங்களை அது நிறைவேற்றுதோ அதே போல எனக்கு சொன்ன வார்த்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை பற்றி கொண்டு பாருங்க. இந்த வார்த்தையில வல்லமையை நீங்க உணர்ந்து கொண்டு பாருங்க. அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். ஆகவே இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்ற, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது என்று சொன்னது போல கர்த்தர் இந்த வார்த்தையை வைராக்கியமா சொல்றாரு. யார் ஒருத்தர் வார்த்தையை பிடித்து கொள்றீங்களோ, பிடித்து கொள்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேங்க. நிறைய நேரத்தில் சோர்ந்து போய் காணப்படுறேங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு முழு நிச்சயமாய் நம்புங்க. இந்த வார்த்தையை நிச்சயமாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பலிக்க செய்வார். அந்த தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகள்
பிள்ளைகளே, இந்த வார்த்தையை பற்றி கொள்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையை ஒருபோதும் தேவன் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை தேவன் ஒருபோதும் மறக்காம அவர்களுக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இது நிறைவேறக்கூடிய நாட்களுக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஆகவே தேவனை நோக்கி, ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் பற்றி கொள்றேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொன்னது போல கர்த்தாவே, இன்றைக்கு யாரெல்லாம் வார்த்தைகளை பிடித்து கொண்டு சோர்ந்து போன நிலைமைகள் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயிர்மீட்சி அடையும்படிக்கு செய்வீராக. அந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. தெய்வ கிருபை, தெய்வ பாதுகாப்பு இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.